பலருக்கு தெரிந்த விடயம், ஒரு சில நாட்களுக்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் 66ஆம் பிரிவுக்குரிய இராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் அந்த இடத்திலே அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்தியிலே வந்திருந்தது. அந்த செய்தியை பார்த்த பொழுது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகம், அதே நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் அனைவரிடம் இது ஒரு அவசரமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் என்றதை அறிவித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே மன்னிக்கணும் நேற்றைய முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முத்தையங்கட்டு குளத்திலே இருந்து ஒரு இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதிலே ஒரு அபாயமான ஒரு நிலை, இராணுவத்தினால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு 2025ஆம் ஆண்டிலேயும் இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம். நாங்கள் இந்த பாரதூரமான ஒரு விடயத்தை அதனோடு சேர்த்து இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் மிக முக்கியமாக இந்த பாரதூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுடைய உலக நாடுகளுக்கு ஒரு இதை கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது. 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடக்கு கிழக்கு பூராகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுக்கான அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்புதல் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரனூடாக அறியக்கூடிய தகவலாக இருந்தது. எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் 32 வயது அடைந்தவர். அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த இராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதிலே பல்வேறு செய்திகள் வருகின்றது. அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனார்கள், எதுக்கு போனார்கள், இதெல்லாம் நாங்கள் உண்மையிலே பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இதிலே அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால், ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடலமாக ஒரு குளத்திலே அவருடைய சடலமாக அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் இதனுடைய முக்கியமான விடயம். ஒரு நாட்டினுடைய இனம், தமிழினத்தை சேர்ந்த தமிழர்களை 2025ஆம் ஆண்டிலேயும் கூட இராணுவம் அடித்து கொள்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும். இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம். ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இதே போல இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கு பூராவும் இருக்கின்றது. இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையிலே எங்கேயாவது நடந்திருக்கா? தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடித்து கொண்டால் அப்படி பிரச்சனை வரும். ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள இராணுவம் அடித்து கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதிலே குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலை உருவாக்கினார்கள். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதிலே சிலர் சொல்லலாம், இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார். இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார். இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம், வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால்
இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தொடர்ந்தும் இராணுவ கடுப்பிடிக்குள்ளே இராணுவ கடுப்பிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்கிற விடயமாக இருக்கும். அந்த வகையிலே தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலேயும் தேர்தல் மாவட்டங்களிலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள ஹர்த்தால் போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் நேற்று அவர் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் இராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு முழுவதும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படும் போது மக்களுக்கான அவசர சேவைகளை பேணுவதைப் போல் பக்தர்கள் கோயிலுக்கு செல்வதற்கான போக்குவரத்து சேவைகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் கூறுகின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு முழுவதும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அன்றைய தினம் மடு திருவிழா நடைபெற உள்ளதுடன் நல்லூர் திருவிழா உள்ளிட்ட மேலும் சில ஆலயங்களின் மகோற்சவங்கள் நடைபெறும் நிலையில் M.A. சுமந்திரன் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது நிலைப்பாடு தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு இளைஞரின் உயிரை குடித்த விடயம் தொடர்பான தமிழ் மக்களின் எதிர்ப்பை காட்டுவதற்கான ஹர்த்தால் முக்கியமானதுதான். ஆனால் அந்த ஹர்த்தாலை நடத்துபவர் மற்றும் அது தொடர்பாக கோரிக்கையை விடுத்திருப்பவர் சம்பந்தமாகத்தான் சற்று கவலையாக உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களாக பல பேர் பாதுகாப்பில்லாமல் சாதாரண மக்கள் போல் மக்களுடன் இருக்கையில் தமிழ் மக்கள் அடிப்பார்கள் என்ற பயத்தில் செயற்படுபவர்கள் தற்போது இராணுவத்துக்கு எதிராக போராட்டம் என செயற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் அரசியல் அதிபற்றி இவ்வாறு இருக்கும் வரை இவ்வாறான ஏமாற்றுதாரிகள் ஏமாற்றிக்கொண்டே இருப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் ஹர்த்தாலை நடத்துமாறு அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னரில் நேற்று நள்ளிரவு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. காற்றாலை உபகரண வாகனத்தை வழிமறித்து மக்கள் ஆவேசமாக போராட்டம் நடத்தியதால் குழப்பம் ஏற்பட்டது. மன்னரில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் கோபுரத்தின் பாரிய உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் மக்கள் மன்னார் தீவு பகுதிக்குள் நுழைய விடாமல் வழிமறித்து போராட்டம் நடத்தியதால் அங்கு குழப்பமான சூழல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு இருக்குவது நிலைமையை இன்னும் பாரதம் தூரமாக்கியுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.